வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது இப்போது 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா அலசியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடானதும் இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சிடலாம். அரிசி 90% வெந்தால் போதும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், அரிசி வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதத்தை வடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ சாதத்தை நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்காக இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முட்டை நல்லா கலந்தாச்சு. இப்போ நாம் இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். முட்டை சேர்த்த உடனே கலந்து விட்டுறாதீங்க. உடனே கலந்து விட்டிங்கன்னா முட்டை ரொம்ப குட்டி குட்டியாக வந்துடும். அதனால் முட்டை சேர்த்து 10லேருந்து 15 செகண்டுக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக வர்ற மாதிரி முட்டையை வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 ஸ்பூன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் உள்ள வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 5 பீன்ஸு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட் அது சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் போல் சின்னதாக கட் பண்ண முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் ஒரு சின்ன சைஸ் குடமிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே அரை கப் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதில் 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துடலாம். கூடவே 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் வேக வச்ச சாதத்தை சேர்த்துடலாம். இப்போ சாதம் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், வறுத்து வச்சிருக்கிற முட்டை, அதுக்கப்புறமா 1/4 கப் போல் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதம் உடையாம மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.